ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th தமிழ் டே 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி முக்கியமான சிறுவினாலாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த எல்லா கொஸ்டினையும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே போதும். ஷோராக பப்ளிக்கில் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கொஸ்டினையும் கூட ஸ்கிப் பண்ணாமல் படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு சூட்டுவன யாவை? செகண்ட் ஒன் தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரண்டர மொழியும் பாங்கினை விளக்குக. தேர்ட் ஒன் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்த ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? ஃபோர்த் ஒன் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. ஃபிஃப்த் ஒன் மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. சிக்ஸ்த் ஒன் வள்ளுவம் சிறப்பு அமைச்சருக்குரிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குறள் வழி விளக்குக. செவன்த் ஒன் முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார்? எய்த் ஒன் வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. நைன்த் ஒன் வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குறள் வழி விளக்குக. டென்த் ஒன் அவந்தி நாட்டு மன்னன் மருத நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான். அப்போர் நிகழ்வை புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் இலக்கணத்தின் வழி விளக்குக. 11th ஒன் சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. 12th ஒன் கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்று அணி அமைவதை எடுத்துக்காட்டுக. இது எல்லா கொஸ்டினுமே தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நெடுவினா பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.